ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? நீங்களும் உங்கள் சுற்றி இன்னும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது என்னோட கேரியர் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். என்னென்னா, நான் பேசிக்கலி வந்து ஃபேஷன் டிசைனர். நான் பேசிக்கலி வந்து ஃபேஷன் டிசைனிட்டோட கிராஜுவேட் தான் முடிச்சிருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு இந்த ஈவெண்ட்ஸ்னால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸு, என்ன யூஸ் பண்ண இருந்துச்சு அதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஃபேஷன் டிசைன் வீட்டுவான கோர்சஸ் என்னென்ன படித்தேன், என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நண்பர்களே, நல்லா கேளுங்க. ஆரம்பத்துலேருந்து ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டாமல் அப்படியே பாருங்கள். வீடியோ வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ப்ரோக்ராம் இந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல் வீக் ஓட ஃபேஷன் ஷோ சீசன் 5 போர்ட்ஃபோலியோ ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஸ்டைல் வீக்கோட எம்டி யாருன்னா மிஸ்டர் ஜான் பீட்டர். அவர் எப்படி எனக்கு ரேம்ப் ஷோ அவரோட செமினார் கிளாஸ்க்கு வந்து நான் அட்டெண்ட் பண்ணேன். நான் ஆக்சுவலி ஸ்ரீ அம்மன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நான் வந்து யூஜி ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் முடிச்சிருந்தேன். அந்த டைமில் வந்து செகண்ட் இயரில் வந்து போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுறது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நாளைக்கு நம்ம ஒரு ஜாப்பே பண்ணாலும் போர்ட்ஃபோலியோவான காஸ்டியூம்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது, எப்படி டக்குன்னு செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. டிப்ஸும் அதேமாதிரி எப்படி போர்ட்ஃபோலியோவால் என்ன மாதிரி பண்ணணும், நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டீச் பண்ணாங்க. அந்த செமினார் கிளாஸில் யார் வந்திருந்தாங்கன்னா மிஸ்டர் ஜான் பீட்டர் அண்ட் மிஸ்டர் ஷைனி ஃபேஷனாவன் 2 பேருமே வந்திருந்தாங்க. ஜான் பீட்டர் சார் பற்றி சொல்லணுன்னா அவங்க செம்ம டேலண்டட் பர்சன். ஏன் அப்படி சொல்லணும்னா, அவரோட கேரியரில் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு அவரும் வந்து போராடி தான் ஜெயிச்சாருன்னு சொல்லலாம். அவர் வந்து காஸ்டியூம் டிசைனிங் வந்து யூஜி பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ட்ரீம் ஜோன் இன்ஸ்டிடியூட்டில் 8 ஃபேஷன் டிசைனர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அட் த சேம் டைம் எம்டி ஆஃப் கோயம்புத்தூர் ஃபேஷன் ஷோ, அட் த சேம் டைம் எம்டி ஆஃப் ஜேபி ஃபேஷன் ஹவுஸ். ஜேபி ஃபேஷன் ஹவுஸ் வந்து ஒரு பொட்டிக் ஷாப்பு. ஸோ அவரோட பொட்டிக் ஷாப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்து அவர்கிட்ட நீங்கள் வந்து காஸ்டியூம்ஸு அப்படியே ஃபேஷனபுளாக டிசைன் பண்ணி போடுறது, வியர் பண்ணுறது எல்லாமே வந்து பக்காவாக ஐடியா பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க டிசைனிங் தான் பேஸ் பண்ணி தான் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. ஜேபி ஃபேஷன் ஹவுஸோட சிறப்பம்சம் என்னென்னா, அவங்க என்னென்ன பண்ணி கொடுத்தாங்கன்னா, சல்வார்ஸு, ப்ரைடல் வியர், பார்ட்டிஸ் வியர், சின்ன ஃபங்க்ஷன் பண்ண பார்ட்டிஸ் வியர், அப்புறம் வந்து ஃபேமிலி ஃபோட்டோஷூட் காஸ்டியூம் டிசைனிங்கு, அப்புறம் வந்து சொல்லிட்டே போகலாம். அவங்க லிஸ்ட்டு வந்து பெருசு. நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க ஒர்க் என்னென்னு. அவங்கக்கிட்டே வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. நம்ம எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மெட்டீரியல் மேக் பண்ணி கொடுத்தா அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை நாங்களே மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறாங்கன்னா மெட்டீரியல் வாங்கி கொடுத்தா அவங்க டிசைனிங் நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. தென் இப்போ சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா, உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் வந்து ப்ராடக்ட் ஷூட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ப்ரைடல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா, ப்ரைடல் ஆர்டிஸ்ட்டு எனக்கு வந்து விளம்பரம் வேணும் என்னோட கம்பெனிக்கு அப்படின்னாலுமே அதுக்கான ப்ரைடல் ஷூட்டும் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து வெட்டிங் ஷூட்ஸு, கேண்டிட்ஸு, ப்ரீ வெட்டிங் பிளானிங் காஸ்டியூம்ஸு, என்கேஜ்மெண்ட் காஸ்டியூம்ஸு, என்கேஜ்மெண்ட் ஷூட்ஸு, இப்போ கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணு மாப்பிள்ளை வந்து தனியாக கொடுப்பாங்க. அவுட்டோர் கப்புள்ஸ் ஷூட்ஸு, அது ரிலேட்டிவான அப்புறம் அவங்க ஓகே. பட் அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா,
இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். அப்பா அம்மா சேர்த்தாங்க, அதனால நான் வந்து பிகாம் முடிச்சேன், எம்காம் முடிச்சேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சு டாக்டர் முடித்தேன், இந்த மாதிரி என்ன ஃபேஷன் வேறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கூட இருக்கும் ஒரு ஐடியா சொல்லலாம். ரீசன் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபேமிலி டிசைனிங் முக்கியமான கோர்சஸ் படிக்கிறவங்க எல்லாமே வந்து வேறு ஃபீல்டில் தான் படிக்கிறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் அப்பா கொடுத்தாங்க, நான் படித்தேன், என் ஃபேமிலி சொன்னாங்க, அதனால் இந்த மாதிரி பிடிக்காத ஜாப் பண்ணி நான் பிடிக்கல, அதே சம்பாதிக்க மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட் வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு பர்சனுக்கும் வந்து ஒரு கிரேட் ஃபியூச்சர் ஒன்று மேக் பண்ணி கொடுக்கும், ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுக்கும், கிரேட் சான்ஸ் இருக்கும். அந்த விஷயம் படிக்கவே ஒரு பெரிய விஷயம் தான். அவ்வளோ எக்ஸலண்ட்டான கொஸ்டின் இருக்கும், சாதாரண இல்லை. அதே ஒவ்வொரு காஸ்டியூம்ஸும் அவங்க வந்து கற்றுக்கிட்டு போடவே தான் இருக்காங்க. ஒவ்வொரு இன்ச்சும் சென்டிமீட்டர் இருக்காங்க, ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா ஃபீல் பண்ணி நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நம்ம எடுக்கணும் வந்து சாப்பாடு வைக்கணுமா, இல்லை ஃபஸ்ட்டு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் செல்லல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மாட்டுப்பால், அதுக்கப்புறமேல இட்லி சக்கரை, அப்புறம் பருப்பு சாப்பாடு, அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். எடுத்தோடனே வந்து நீங்கள் போட்டால் அந்த மாதிரி தான் இருக்கும். பேக் டிசைனிங் பற்றி எந்த ஒரு ஐடியா இருந்தால் இது ரெண்டு பேரும் அவங்க வந்து நல்லா டீச் பண்ணுவாங்க. அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு நியூ வந்து எஜுகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குங்க. அதோட சின்னதாக எக்ஸ்ட்ரா அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. சாதிக்கிறதுக்கு வயசு இல்லை, நம்ம எந்த ஏஜ் வேணால் சாதிக்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் நமக்கு எடுத்துக்கலாம், அதெல்லாம் இல்லை. கல்யாணங்கிறது உங்கள் சாதனைக்கும் உங்கள் பேஷனும் சப்போர்ட்டிவாக தான் இருக்கும், தவிர அது ஒன்றும் தடை கிடையாது. கல்யாணம் ஆகி அதுக்கு முன்னாடி வைக்கலாம், எல்லாத்தையும் சாதிக்கலாம். Give it up for the showstopper of Coimbatore Style Week Season 5, Mrs. Shalu Raj, Mrs. Tamil Nadu, winner, runner-up of Mrs. South India. என்னன்னா இப்போ இந்த கோயம்புத்தூர் ஸ்டைல் வீக் ஃபேஷன் ஷோ வந்து என்னென்ன ஒவ்வொரு காஸ்டியூம் மேக் பண்ணணும் யாருன்னா இந்த கார்னிவல் காஸ்டியூம் மேக் பண்ணி மாடல்ஸ் மாடல்ஸ் கூட ஹேண்ட்லூம் காஸ்டியூம்ஸ் வந்து மேக் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா, மேக் பண்ண ஸ்டூடெண்ட்டே வந்து அவங்க வந்து அவங்களே ஒரு மாடல் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் கூட இருக்குது. அப்புறம் ப்ராடக்ட் ஃபேஷன் இருக்குது.